ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு Zoomல ஒரு ஸ்க்ரீன் ஷேர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்களோட Zoomல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ மீட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ மீட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஓகே. ஸோ அப்போவே வந்து உடனே என்ன ஆகும்னா ஒரு புது மீட்டிங் வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ வந்து புது மீட்டிங் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதில் நீங்கள் இந்த கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் ஐடி வந்து கிடச்சிரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன போகிறேன்னா இதே மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இன்னொரு மெஷினில் நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். ஓகே. ஓகே, இன்னொரு மிஷினில் நான் வந்து மீட்டிங் ஐடி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மீட்டிங் ஐடியை வந்து வேலிடேட் பண்ணிருச்சு. வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ ஜாயின் மீட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வெரிஃபை ஆகி முடிச்ச உடனே என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அதே டைம் ஹோஸ்டோட மெஷினில் வந்து அட்மிட் கேட்குது. ஓகே. ஸோ பார்ட்டிசிபெண்ட் வந்து அட்மிட் கேட்குறாங்க. ஸோ அட்மிட் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஜாயின் ஆயிடுவாங்க இப்போ. ஓகே. ஸோ இங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸ் அந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஹோஸ்ட்டும் இருப்பாங்க, பார்ட்டிசிபெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்ட்டிசிபெண்ட் விண்டோவிலையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஹோஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபெண்ட் 2 பேருமே இருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து ஹோஸ்ட் மிஷினில் நாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் எந்த ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா எந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போதைக்கு இந்த மெஷினில் என்னென்ன விஷயங்கள் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாமே வந்து காமிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் இந்த அக்ரோபேட் ப்ரொஃபஷனல் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் தான் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஷேருங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. இப்போ அதே டைம் பார்ட்டிசிபெண்ட் விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதே ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்ட்டிசிபெண்ட் விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஸ்க்ரீன் தான் வந்து தெரியுது. சரிங்களா? இங்கே மேலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வியூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் மெஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து டீச் பண்ணிக்கலாம். ஸோ அதே டைம் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட் விண்டோவில் தெரியும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த அனோட்டேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அனோட்டேஷனில் பாருங்கள் மவுஸ் செலக்ட் டெஸ்ட் ட்ரா ஸ்டாம்பு ஸ்பாட்லைட் எரேசர் ஃபார்மெட்டு அண்டோ ரீடோ கிளியர் சேவ் எல்லாமே அவைலபிள். ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ராங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி இப்படி நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கலாம். விஷயங்களை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து கரெக்டு, இதை தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் இதை தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைலைட்ஷனுக்காக நான் வந்து இந்த ஸ்பாட்லைட் அடிச்சு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ லைட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ டெக்ஸ்ட்னால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதுனது இல்லைன்னா ஹைலைட் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட பார்ட்டிசிபெண்ட் விண்டோவில் வந்து அப்படியே தெரிஞ்சிடும். கிளியர்? ஓகே, ரைட். ஸோ இப்போ இது ஷேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாப் ஷேர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணணும், இப்போதைக்கு நான் வந்து ஷேர் பண்ணலை, ஷேர் பண்ணதை நான் வந்து பாஸ் பண்ணணும்னா பாஸ் ஷேருங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அனோடேட் பண்ணது எல்லாமே
வந்து பிஎன்ஜி ஃபைலாவோ இல்லை பிடிஎஃப் ஃபைலாவோ நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களோட மெஷினில் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இங்கே இதில் இருக்குது. ஸோ இது செலெக்ஷன். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஓகே. ரைட். ஸோ இது வந்து மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷனில் இருக்கிறது. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் ஷேர் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகே. ஸ்டாப் ஷேர் கொடுக்கும்போது பார்ட்டிசிபென்ட் விண்டோவிலையும் அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து டிஸப்பியர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல எந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணும் அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துருங்க. ஓகே. ரைட். ஸோ இப்போ நான் இது காமிக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா பேசிக் வெர்ஷனில் தான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் சப்போஸ் உங்களுக்கு உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரீன் ஷேர் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் அட் அ டைம், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லி. ஓகே. ஸோ இந்த மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் உங்களை ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து ஒன்லி ஒன் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் அட் அ டைம்னா உங்களோட பார்ட்டிசிபென்ட்னால ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்ட்டிசிபென்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் அவர் வந்து ஒயிட் போர்ட் பார்ட்டிசிபென்ட் விண்டோவில் ஒயிட் போர்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து ஒயிட் போர்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒயிட் போர்டு வந்து இங்கே ஹோஸ்டோட விண்டோவில் வந்து தெரியும். ஓகே. ஸோ ஒயிட் போர்டு எடுத்தாலுமே த சேம் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு அங்கேயும் இருக்குது. ஓகே. அனோட்டேஷன் பண்ணுறதுக்கான எல்லா சேம் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நாம் பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸும் அங்கே அவைலபிள். சரியா? ஓகே. ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். எல்லாமே அவங்க அஸ் யூஷுவல் ஹோஸ்ட் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் பிடிஎஃபாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தோம்னா என்னாகும், அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒயிட் போர்டில் என்ன நம்ம டைப் பண்ணியிருந்தோம் இல்லைன்னா என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தெரியுது. ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் யூடியூபுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். அந்த யூடியூபுங்கிறது இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் நாம் வந்து என்ன பண்ணோம், ஸ்க்ரீன் ஷேர் இப்படி தான் நாம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஹோஸ்ட் விண்டோவில் பதிலாக பார்ட்டிசிபென்ட் விண்டோவில் நாம் வந்து பண்ணுறது. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஷேர் கொடுத்தோன்னா அந்த விண்டோ வந்து டிஸப்பியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் வந்து பண்ணணும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி நண்பா.